ஹாய், இன்றைக்கி இந்த ஒரு ஃபேப்ரிக்லேருந்து தான் நம்ம ஒரு மேக்ஸி கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேப்ரிக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு ஒயிட் கலர் லீஃப் போட்ட மாதிரி இருக்காங்கங்க. ஸோ இதிலேருந்து எப்படி மேக்ஸி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். நான் ஸ்கேலப் டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டிசைனை ட்ரா பண்ணிக்கலாம். கிளைண்ட் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸ்லீவ்ஸ் அண்ட் நெக்ஸில் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம ஸ்கேலப் டிசைன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேன்வாஸில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்கேலப் டிசைனை ட்ரா பண்ணிக்கலாம். நெக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு நெக் வித் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலப் டிசைன் நமக்கு அதோட வித்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரோ சர்க்கிளோட லாஸ்ட்டு வித்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. அது ரொம்ப நீட்டாகவும் கூட இருக்கும். ஸோ நான் அதுவே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக் டிசைனை வந்து கேன்வாஷில் ட்ரா பண்ணிவிட்டு அது கிளாத்தோட அட்டாச் பண்ணி நல்லா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம கேன்வாஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேலப்ஸ் பண்ணும்போது ஒரு டாப் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். ஏன்னா டாப் ஸ்டிச் போடுறது நமக்கு ரொம்பவே சேஃபர் சைட் தான். ஸ்டிச் லென்த்தை கம்மி பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கோங்க. அது பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், நமக்கு லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபைனல் ட்ரெஸ். ஸ்கேலப் பார்த்திங்கன்னா தெரியும் நெக்கில் எந்த அளவுக்கு அந்த ஸ்கேலப் அவ்வளோ குட்டியாக ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. ஸ்லீவ்ஸ்லேயும் நம்ம ஸ்கேலப் டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீட்ஸ் வைக்காமல் நம்ம ஃப்ரில்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா ப்ளீட்ஸ் வச்சா இதுக்கு அந்தளவுக்கு மேட்சிங்காக இருக்காது. ஸோ கேதர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்க்க உங்களுக்கு ஒரு ஃபுல் க்ளோஸ்டு ஃப்ராக் மாதிரி தான் தெரியும். பட் இது க்ளோஸ்டு ஃப்ராக் கிடையாது. இது வந்து ஒரு சைடு ஓப்பன் டாப். பேக் நெக் எப்படி பண்ணியிருக்கோன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வந்துட்டு அதுலேயே நாட் வச்சு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். கிளைண்ட் இந்த மாதிரி மாடல் தான் வேணும்னு கேட்டாங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு டேசலும் வச்சுருக்கோம்.